நண்பர்களே, நான் வந்து ஊர் கிளம்புறேன். கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது. இங்கே வந்து மீன் கடை இருக்குது. அந்த கடையை காட்டுறேன். உறையூரில் இருக்குது, குரத்தெருவில். சப்போஸ் இந்த ஏரியாவில் சைடு இருந்தீங்கன்னா அந்த கடையில் வந்து மீன் ஃபேன்சிலாம் வாங்குங்க. கடை பேர் என்ன? சாய் சபரி ஃபேன்சி ஸ்டோர். இந்த கடையை காட்டுற மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா நிறைய இது என்ன குலுக்கல் சீட்டா? சின்ன பிள்ளையில அந்த குலுக்கல் சீட்லாம் இருக்கு இல்லைங்களா, அது நானும் இப்போ ஒன்று வாங்கி விளாண்டு பார்க்குறேன். இங்கே பாருங்க, மீனெல்லாம் இருக்குது. நிறைய மீன்லாம் இருக்கு பாருங்க. என் பையன் இது மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்கான். நிறைய ஃபேன்சிலாம் இருக்குது. நான் ஆக்சுவலாக அந்த பொட்டு வாங்கலான்னு தான் வந்தேன். ஏன்னா அந்த பொட்டு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுக்கெலாம் மேட்சிங் இருக்குது. இங்கே வாங்க, பொட்டுலாம் எடுத்து கொடுங்க. ஒரு 2 பாக்கெட் எடுங்க. அந்த பொட்டு இது ஒன்று எடுங்க. இல்லை ஒன்று போதும். இன்னும் ஒன்று வாங்கிட்டேன் காலையிலேயே. இங்கே பாருங்க, கடை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. சரி வேணாம், பரவாயில்ல, நானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த கடையிலே வந்து வாங்கிங்க. பேர் என்ன சொல்லுங்க? சாய் சபரி ஃபேன்சி ஸ்டோரு. கடையை காட்டுறேன் பாருங்க. இந்த கடையில் இப்போ வந்து நான் ஒரு குலுக்கல் சீட்டு வாங்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அது குலுக்கல் எடுங்க. ₹1 ₹2 கிளி நல்ல சீட்டா எடுத்து போடு. ஒரு சீட்டு தான் எடுக்குமா? என்ன பண்ணுவோம்? 460. இங்கே வர காட்டு. 460 நம்பரு. 460 இது. அட பாருங்களா, நான் எடுத்த நம்பரே காணாமா? சரி, இன்னொன்று எடுக்கிறேன். ஐயோ, அடுத்தது ஸ்டார் மேலே எதுவும் கிடையாதா? வாங்க வாங்க, இப்படியா என் காசை வந்து ஆட்டை போட பார்க்குறீங்க. இது ஸ்டார் தாங்க. ஏங்க, இது ₹3 ஆச்சு. இதோட என்ன ₹2 எடுக்கும். நல்லா கலக்கி விட்டு எடுக்கும். நீங்க ஸ்டார் தானே நிறைய இருக்கு. ஏங்க இதுங்க ₹2 ஒரு சீட் ₹2. சரி, நான் வந்து ஒரு 5 சீட் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5. ஓகே, 5 சீட்டையும் 321. 321 இல்லையா? அதாங்க 380 இல்லையா? அப்போ மைண்டில் வச்சுருக்கீங்க எந்தெந்த நம்பர். கொஞ்சம் பக்கத்தில் வந்து 322 இல்லை, 474 506. ஓகே, இன்னொரு சீட்டு எடுங்க. நான் கட் பண்ணிக்கிறேன். 200 ஆன் பண்ணிட்டியா? 411. 411 எது? ₹100. ₹100. 2 இருக்கு. 411 ஒன்று. அப்போ 411 இருக்கு. இங்கே பாருங்க, 411. நான் ஜெயிச்சிட்டேன். ₹200 ஜெயிச்சிட்டேன். கொடுங்க கொடுங்க, ₹200 கொடுங்க. இங்கே பாருங்க, ₹200. ₹1 சீட்டில் வந்து நான் 5 எடுத்தேன். 5மே வந்து போட்டி ஆயிடுச்சு, சுவாகா. இப்போ வந்து நான் வந்து ₹2 சீட்டில் வந்து 5 எடுத்தேன். 2மே விழுகல. அப்புறம் மறுபடியும் 2 எடுத்தேன். ₹100 2 வந்துச்சு. இங்கே பாருங்க, நான் ₹200 ஜெயிச்சிட்டேன். சென்னைக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேம் என்ன? லோகப்பிரியா. ஓகே லோகப்பிரியா, நீங்கள் நல்லா இருப்பீங்க. தாங்க உங்கள் டோக்கனு, என்னோட காசு. பாய். நான் சென்னைக்கு போயிட்டு வரவா? பாய்டா தங்கம். பை பை. பொட்டு வாங்க. பொட்டு எவ்வளோ தம்பி? எத்தனை ரூபா சீட்டுடா? எத்தனை ரூபா அது? ₹2. என்ன நம்பர் விழுந்துருக்கு? 421. 421 எங்க இருக்கு இதுல? டேய், என்னடா ₹2 கொடுத்து ₹50 வாங்கிட்டு போற? ஏமாத்திரியாடா கடைக்காரவங்கள? அந்த சீட்டை காட்டு. கடைக்காரவங்களை ஏமாத்திரியா? சரி, காசு கூட அவங்கள்ட்ட ₹2. 10 எடுத்து 5 எடுத்துருக்க. ₹10 கூட. எவ்வளோ? 5 எடுத்தியா? எங்க கொடுத்த? சில்லறை காசு ஒன்றதாண்டா இருக்கு.
அவளை கொடுக்கல ஏன்டா தம்பி காமிக்க ஏடா கையில் காசு வச்சுக்கிட்டு என்னடா மறந்துட்டியா? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு காசு கொடுக்குறீங்களா இப்போ? 50 ரூபா. என்ன தம்பி 50 ரூபாயா? ஏ ஜாலி. என்ன பண்ண போகிற அந்த 50 ரூபா ஆயிடுச்சு? 50 ரூபா ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிற? அம்மாட்ட கொடுப்பியா? சரி, அம்மா நல்லா சமைச்சு தருவாங்க. மாலை போட்டிருக்கியா? எந்த கோயிலுக்கு? முருகனுக்கா? பழனிக்கா? ஓகே. ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் திருச்சிக்கு வந்திருக்கேன். திருச்சி உறையூரில் காவேரி சூப்பர் மார்க்கெட் பிரைவேட் லிமிட்டெடுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சூப்பர்வைசராக வேலை பார்க்குறாங்க. அதனால் நியூ இயருக்கு காசு தராங்க எங்கள் அம்மா. அதனால தான் காலில் விழுந்து கும்பிட்றேன். நியூ இயருக்காக காலண்டர்லாம் அம்மா கொடுத்துருக்குறாங்க. காவேரி சூப்பர் மார்க்கெட் பிரைவேட் லிமிடெட். இங்கே வந்து டோர் டெலிவரிலாம் ஃப்ரீங்க. சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட். உறையூர் வந்தால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.